அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புதுசாக ஒரு வடை செய்ய போகிறேன். சுண்டக்காய் மசாலா வடை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், சுண்டக்காய் அலசி வச்சுருக்கேன், 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு நெசக்கி போட்டுக்கலாம். நம்ம வடை போட சொல்ல பெசிய சொல்ல எல்லோரும் இதெல்லாம் யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. சுண்டக்காய் வடை நான் ஒரு மாதிரி செஞ்சு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். சில பேர்லாம் கடலைப்பருப்பு வடை சுட்டோன்னா மொறு இருக்காது, என்ன பண்ணுறது தெரியாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இடகுடமாக பண்ணுவாங்க. ஒச்சக்கலை தூள் பண்ணி போடுவாங்க, அப்புறம் ரவை போடுவாங்க, பருப்பே ஊறாது, அதுங்காட்டி எடுத்து அரைச்சிடுவாங்க. அது வந்து கல் மாரி ஒரு மாதிரி சவுன்னு நல்லாவே இருக்காது. கடலைப்பருப்பு வடை செய்யணுன்னா நல்லா ஊறணும். பருப்பு நல்லா ஊறிட்டு பொறன்னு ஒன்றும் பாதியமாக அரைச்சின்னு வச்சுக்கா நல்லா மொறுன்னு நல்ல வாசனையாக செம்மையாக இருக்கும். கடலைப்பருப்பு வடை நல்ல பருப்பு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் மசாலா வடைக்கான காரணங்கள். இன்றைக்கி வித்தியாசமாக சுண்டக்காய் போட்டு வடை சுட போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த பருப்பு அள்ளி தண்ணி இல்லாமல், ஏன்னா நம்ம இந்த சுண்டக்காய் போட்டு கொஞ்சம் கூட அரைக்க போகிறோம். இந்த சுண்டக்காய் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் இந்த வடைக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, சுவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த நம்ம சுண்டக்காய் அலசி வச்சுருக்கோம், நல்லா கழுவிட்டு சொத்தெல்லாம் பொறிக்க அலசி வச்சுருக்கோம். இது கொஞ்சோண்டு சோம்பு போட்டு 2 ஓட்டு, இப்படி ஒரு ஓட்டு அப்படி ஒரு ஓட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க, ரொம்ப தண்ணி வேணாம், லைட்டாக பார்த்து விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், இதுமாதிரி தான் அரைக்கணும். நல்லா குறைன்னு கொஞ்சம் பருப்பும் பொட்டும் படாமையும் நல்லா குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். வடை டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது வெங்காயம்லாம் போட்டு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், இது போட்டு பிசைஞ்சு இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த வடையை சுட்டு நம்ம போட்டுடலாம். இப்போ இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிப்போம். இதை அப்படியே இந்த மாவை நல்லா உருண்டை பண்ணி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் உருண்டை வேக வச்சுட்டு நம்ம வந்து சுண்டக்காய் நல்லெண்ணெய் ஊற்றி காரக்குழம்பு பண்ணலாம். உருண்டை குழம்பு, சுண்டக்காய் உருண்டை குழம்பு, அது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் நல்லா காஞ்சிச்சு. நீங்கள் பாருங்கள், அப்படியே மசாலாவோட மாதிரி அப்படி எடுத்து அப்படி ஒரு அழுத்து போட்டுன்னா செம்மையாக. நிறைய பேர் சுண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க, கசக்குதுன்னுவாங்க. எனக்கு இதெல்லாம் அந்த கசப்பு தெரியல. சுண்டைக்காய் வத்தல் தான் கசக்கும், குழம்புல போட்டால் விட மனமாக இருக்கும், நான் சாப்பிட்டா கசக்கும். ஆனால் நம்ம சுண்டைக்காய் கடைஞ்சாலும் வடை போட்டாலும் எது பண்ணாலும் கசக்காது, நல்லா தான் இருக்கும். இந்த செஞ்சு பாருங்க, விடவே மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றது, முறுன்னு. இதில் இஞ்சி தூளாக நல்லா அரிஞ்சி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். புதினா போடலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் சமைக்கிறேன், அதுக்குன்னு போய் எதுவும் தேட வேண்டாம், இருக்கிறத வச்சு சமைக்கலாம், நல்லாயிருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இதுதான் சுண்டக்காய் மசாலா வடை. வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது, ரூம் ஃபுல்லாக வாசனை. இது வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சட்னி. நான் உங்களுக்கு ஒரு முறை இதை செஞ்சு காட்டுறதுனால இதை வடைக்கு சப்பாத்தி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சுண்டக்காவை நல்லா அரைச்சிட்டு நம்ம பூரி செய்யலாம். பூரி மாவு கோதுமை போட்டு சப்பாத்தி செய்யலாம், அம்மா வேறு லெவலாக இருக்கும். இப்போ எங்கள் பையனுக்கு கொடுக்குறேன், கட்டி எப்போ ரக்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லலாம். சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
ம் ம் சூப்பர். ரொம்ப நல்லா வேற இருக்குமா? லெவலு. சவுண்டு கேட்குது நல்லா கடுக்கு முடுக்குன்னு. செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கே. மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.